ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. பட் நாளைக்கு சிவராத்திரி. ஸோ வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுனால அம்மாவோட ரெசிபீஸ் தான் இனிமேல் ஒவ்வொன்றா வரும். அதில் ஃபஸ்ட்டாக வந்து இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் இப்போ என்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோ அதெல்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் மேலே கொடுத்துட்டேன். அது கூடவே வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட லெமன் ஜூஸு, லைட்டாக ஆயில் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மீனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஈஸியான ரெசிபி. ஆனா சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். ரொம்பலாம் ஆயில்லாம் தேவையே இல்ல. தோசை கல்ல போட்டு எடுக்கலாம். ஆயிலே இல்லாம கூட அந்த ஏர் ஃப்ரைலாம் பண்ணி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட நம்ம வந்து இது செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஃபிஷ் வந்துட்டு காவேரி ஆத்துல ஃப்ரெஷ்ஷா புடிச்சது. ஆனா இது வந்து கடல்ல கிடைக்கும். ஆத்துலேருந்து புடிச்சாங்க கண்ணுக்கு முன்னாடி. இது என்ன மீனுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இத வந்து நான் வாகுல்ன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து தெரியல. இது கரெக்ட்டா இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே எப்படி போகுது? அ நாங்கலாம் வந்து பல வருஷமா வேலண்டைன்ஸ் டேல நம்பிக்கை இல்லாதவங்க. இது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். பட் அதெல்லாம் நாங்க கொண்டாடுறதே கிடையாது. எனிஹவ் எல்லாருக்கும் ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட. லவ்வரு, ஹஸ்பண்ட் அவங்களோட தான் வேலண்டைன்ஸ் டேன்னு கிடையாது. நமக்கு பிடிச்ச எல்லாருமே நமக்கு வேலண்டைன்ஸ் தான். ஸோ அவங்கள எல்லாத்தையும் ஹேப்பியா வச்சுக்கலாம். ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. அவ்வளோதான். இத வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு, முடிஞ்சா வெயில்ல வைங்க. இந்த காக்கா, பூனை தொல்லை அதெல்லாம் இருக்கு அப்படின்னா வெயில்ல வேணா ஃபேனுக்கு கீழ வச்சுருங்க. இல்ல ஃப்ரீசர்ல வச்சுருங்க. மீன் வந்து மசாலாவோட வந்து ஊறணும். நல்லா ஊறுனா தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு அடுத்த ரெசிபீஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சுருங்க. அது நல்லா மேரினேட் ஆயிடும். ஸோ அது மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் இத எடுத்தோம். அதுவரைக்கும் அந்த இலையில இருந்த எல்லா ரெசிபீஸையும் செஞ்சாங்க. அதுவரைக்கும் ஊறுனுச்சு. அதுக்கப்புறம் இத எடுத்து அம் டீப் ஃப்ரை பண்ணல. ஷாலோ ஃப்ரை தான் பண்றோம். ஏன்னா வந்து டீப் ஃப்ரைலாம் அ அது எப்பயாவது சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்ப நெறைய நான்வெஜ் சாப்பிடுறதுனால ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணோம். இது வந்து இரும்பு கல்லு, இரும்பு தோசை கல்ல போட்டு செஞ்சா அவ்ளோ டேஸ்ட் நல்லா ஒரே வாசனை. ஃபிஷ் ஃப்ரைனா வந்துட்டு எல்லாருக்கும் அவங்கவங்க அம்மா செய்றது பிடிக்கும். ஸோ எனக்கும் எங்க அம்மா செய்றது ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னதான் நான் செஞ்சாலும் என் அம்மா செய்ற டேஸ்ட் எனக்கு வரல. ஆனா நல்லாருக்குன்னு சொல்றாங்க நான் செய்றதும். அதையும் நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். பட் இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தவங்க கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்கு. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க மாரி வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கைப்பக்குவத்த பத்தி வீட்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு. மூடி வச்சு தான் வேக வைக்கணும். அவ்வளோதாங்க ஃபிஷ் ஃப்ரை. ஈஸியான ரெசிபி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.